ஸ்டாஃபி, லக்ஷிதா, அஃப்ஷீன், தனுஷியா, ஆதில் பாபு, ஜெனிஷ். மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு நாகர்கோயில் மாநகராட்சி துணை மேயர் திருமதி மேரி பிரிக்ஸிலதா அவர்களை நாங்கள் இன்று பேட்டி எடுக்கலாம் என வந்துள்ளோம். சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். வரக்கூடிய காலங்களில் நீங்களும் உங்களுடைய இப்படி ஒரு எதிர்பார்க்கணும் அப்படிதான் ஒரு சிந்தனை வச்சுருக்கீங்க, ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க. அந்த இலக்கை அடையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அந்த போஸ்டிங்கில் வந்திருக்கிறேன்னா தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் தந்தது தான். இன்னைக்கு உள்ளாட்சியில் 50% தந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நாகர்கோவில் மாநகராட்சி முதல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் எங்களுக்கு 50% தந்த நேரத்தில் நாங்கள் என்னுடைய மாநகராட்சியில் 52 கவுன்சிலர்ஸ் இருக்கோம். இந்த கவுன்சிலர்ஸில் 26 நாங்கள் மகளிர் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மகளிருக்கான ஒரு வாய்ப்பு தந்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு துணை மேலாக இருந்து அடுத்தடுத்த மக்களுக்கு இணை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் 5 ஆண்டுகள் கவுன்சிலராக இருந்தேன். 2011 16 வரை நான் ஒரு கவுன்சிலராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு தாயாக தான் நான் இருந்தேன். இந்த வாய்ப்பை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். உங்களுக்கு நான் சொல்லணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் எப்போவுமே இன்றைக்கி மாணவர்களை நோக்கி தான் அவங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் போயிட்டு தான் நான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எப்பவும் சொல்லுவாங்க நான் படிங்க ஒரு அப்பாவாக நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நிறைய போராட்டங்களை பெண்களாக நாம் சந்திப்போம். இன்றைக்கி நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன்னா நீங்கள் எல்லாம் என்ன வெளியிடங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்லேருந்து என்னை தேடி வந்திருக்கிறீங்கன்னா இந்த போஸ்டிங்கில் நான் இருக்கிறேன்னா நிறைய இடங்களில் நிறைய தடைகள் வந்திருக்கும். இந்த தடைகளை எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுன்னா உண்மையிலே என்னுடைய அம்மாவுடைய வளர்ப்பை தான் நான் சொல்லுவேன். எனக்கு மிகக்குறைய காலம் அவங்க எங்களோட வாழ்ந்தாலும் நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸை முதல்ல மதிக்கணும். சரியா? உங்களோட பேரண்ட்ஸு உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக தான் இருப்பாங்க. எந்த பேரண்ட்ஸும் பிள்ளைகள் தவறி போனால் நினைக்க மாட்டாங்கல்ல. அதனால் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும். பேரண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இல்லை. அதை முதல்ல நீங்கள் ஏற்றுங்க. அதுதான் சக்ஸஸ். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பாலின உணர்வுன்னு சொல்லி வரும்போது இயல்பாக நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரு சகோதர சகோதரிகளாக தான் நாம் பழகணும். சரியா? இன்றைக்கி பழகிட்டு இன்றைக்கி தோழியாக பழகிட்டு பழி வாங்கக்கூடிய எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. சரியா? இதனால நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். இன்றைக்கி மீடியாக்களுக்கு அடிமையாகாதுங்க, தயவு செய்து. சரியா? இன்றைக்கி மீடியாக்களால் இன்றைக்கி பல குடும்பங்களில் பல பிள்ளைங்களை இழந்து பேரண்ட்ஸு தவிக்கக்கூடிய தவிப்பு எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் உங்களுடைய முதல்ல பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுங்க. அதை தாண்டி மீடியாக்களுக்கு தேவைக்கு நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கிறீங்க, இளம் விஞ்ஞானிகளாக இருக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய கற்றுருப்பீங்க, என்ன போல் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த இயல்பாக அதை எடுத்துருவோம். உங்களுக்கு தேவைக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் மீடியாவில் நிறைய இருக்குது. செல்ஃபோனை எடுத்தால் எல்லாமே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தலைவர் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க தானே, சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. அது இன்றைக்கி அந்த நேரத்தில் ஒவ்வொரு கல்லூரி சில மாணவர்கள்லாம் பேசும்போது கண்கள் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு செல்ஃபோன் கூட வாங்குவோமா ஒரு கனவு இருந்து அந்த கனவையும் தாண்டி இன்றைக்கி எங்களுக்கு லேப்டாப் தந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் கூட தலைவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, உலகத்தையே உங்கள் கையில் நான் தந்துட்டேன், இதை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தேவையில்லாத அழிவுக்கான பாதைக்கு போகாதுங்கன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி 5 ஜனவரி 5 ஓப்பனிங் அன்னைக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் பேசுகிறவங்க நாங்கள் எல்லாம் நேர வேலையில் பார்த்துட்டு இருந்தோம். அதனால தேவைக்கு அதை நல்ல விஷயங்களும் பயன்படுத்திடுங்க. சரி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதையும் தாண்டி இயற்கை வளங்களை இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையாவது பாதுகாக்கக்கூடிய இளைய தலைமுறைகளாக நீங்கள் வரலாம். அதை நான் இன்னைக்கு எல்லா இடங்களுக்கு போனாலும் எல்லா மாணவர்களுக்கும் ஸ்கூலுக்கு போனாலும் சரிதான், காலேஜ் நிகழ்ச்சிகளுக்கு என்ன கூப்பிட்டாலுமே நான் உங்களுக்கு அதான் சொல்லுவேன். இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நாங்கள் எல்லாம் வளரக்கூடிய உங்களை போன்ற மாணவ பருவத்தில் இருக்கும்போது இயற்கைகளோடு விளையாடி தான் நாங்கள் எல்லாம் இருந்தோம். எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சி. ஆனால் இன்றைக்கி இங்கே எல்லாருமே செயற்கைகளால் தான் இருக்கிறது. நாங்கள் எதுவுமே இயல்பாக இயற்கையாக கிடைக்கல. அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகலாம், அது ஏதாவது இன்னும் உங்களுக்கு வளர்ந்து வரும்போது ஒரு துறையை மாற்றி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். அந்த நேரத்தில் எல்லாம் சிறந்து நீங்கள் விளங்க வேண்டும் என்றும் நல்ல நேரத்தில்
மேம், நீங்க இந்த துறையில வேலை செய்ய எப்படி ஆரம்பிச்சீங்க? இந்த துறையிலன்னு சொன்னா 2001 மேரேஜ். அதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனார் வந்து நகரமன்ற உறுப்பினர். 2006 வந்து என்னுடைய கணவர் நகர்மன்ற உறுப்பினர். 6ல இருந்து 11 வரை. 11ல எலெக்ஷன் வருது. இந்த வார்டு வந்து லேடிஸுக்காக ஒதுக்கப்படுகிறது. அப்போ அந்த நேரத்துல என்னுடைய கணவருடைய ஒரு ஆசைக்காக தான் ஃபர்ஸ்ட் நின்னேன். ஆனா என்னுடைய கணவரும் ஈக்குவலா தான், அவங்களுக்கு சமமா தான் என்னை வந்து இந்த இடத்துல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டாங்க. விட்டு அந்த நேரங்கள்ல எப்படி சொல்றது, மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க விட ஒரு தயக்கம் இருந்து எனக்கு தொடக்க காலம். எப்படி நம்ம இவங்க ஆதரிப்பாங்களா, ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்து திருமணம் ஆகி தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா அந்த நேரம் வந்த நேரத்துல என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், அந்த ஒரு சுச்சுவேஷன் உள்ளதான் நான் இருக்கிறேன். அதையும் தாண்டி நான் வெளியில வரும்போது எனக்கே தோணும், இவங்கள்ட்ட ஓட்டு கேட்டா நம்மளை போடுவாங்களா, ஆதரிப்பாங்களா அப்படின்னு ஒரு மனநிலையில தான் நான் வந்து வர்றேன். ஆனா என்ன அந்த மக்கள் வந்து ஆதரிச்சாங்க. என்னை எதிர்த்து நின்ன லேடிஸ் 4 பேர் நின்னாங்க. அதே ஊர்லயே இருந்தவங்க தான், திருமணம் ஆகி வந்தவங்க, இதே ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்களும், திருமணம் ஆகினவங்களும், ஆகாம திருமணம் ஆகாத ஒரு லேடியும் நின்னாங்க. யாருக்குமே டெபாசிட் இல்லாத அளவுல நான் வந்து வின் பண்ணி வந்தேன். அதுக்கு வந்து ஒரு ஆண்டு காலம் கழிஞ்ச பிறகுதான் இந்த பகுதியில இருந்த மக்களுடைய நிலவரங்களை முழுமையா அறிஞ்சு, பொருளாதார ரீதியா இவங்களை வளர்த்தணும், கந்து வெட்டியை ஒழிக்கணும். மகளிர் சுய உதவிக்குழு தான் ஃபர்ஸ்ட் நான் தொடங்கினது. ஃபர்ஸ்ட் அந்த குழுவில வந்து நான் ஒரு உறுப்பினர் தான். சொல்ல போனா அடிப்படை உறுப்பினரா இருந்துதான் ஒரு ஆண்டு காலம், ஒரு 2 ஆண்டு காலம் உறுப்பினரா போயிட்டு இருந்தேன். திரும்ப அந்த ஒரு குழுவுக்கு தலைவரானேன். நீ படிச்ச பொண்ணு தானே, நீ ஒன்னால வழி நடத்த முடியும், இந்த குழுவுக்கு என்ன தலைவராக்குறாங்க. தலைவராக்கி ஒரு குழு என்ன ஆகுது, 10 குழுவாச்சு, 10 12 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு. 30 10 தாண்டியாச்சுனால ஏஎல்எஃப் கொண்டு வருவாங்க, கூட்டமைப்பும்பாங்களா, சங்கங்கள் எல்லாம் இருக்குல்ல, கிராம சங்கம், பெண்கள் சங்கங்கள்னு வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு மகளிர் திட்டத்துல வந்து கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு தொடங்கணும். அந்த கூட்டமைப்புக்கு தலைவரானேன். திரும்ப அதுல இருந்து தலைவராக இருந்து இந்த குழுக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணனால மகளிர் திட்டத்தை வந்து சிட்டி லெவல்ல நான் வந்து 52 வார்டுகளுக்கும் செக்ரட்டரியா இருந்து நான் வந்து இப்ப எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் என்னுடைய அடிப்படையே வந்து டக்குனு நான் அந்த பொறுப்புக்கு வரல. சரியா, ஒவ்வொரு மக்களுக்கும் நான் சர்வீஸ் பண்ணி என்னென்ன அந்த குழுக்கள்ல முக்கியமா நான் செய்த பணி என்னன்னா, அரசின் திட்டங்களை வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து செய்வேன். வாலண்டரியா அவங்கள்ட்ட தேவையை அறிஞ்சு என்கிட்ட நான் வந்து பண்ணினதே அதுதான். அவங்க ஒன்னு பார்த்துட்டேன், உன்னுடைய நிலவரம் எனக்கு தெரிஞ்சுன்னா, ஒரு அரசு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றதுன்னா அந்த திட்டம் உங்களுக்கு பயன்படன்னு உண்டுன்னா அதை கரெக்டா உன்னை கூப்பிட்டு நான் செய்வேன். அதனாலதான் 2வது தடவையும் நான் வந்து இந்த அதே வார்டு தான், ஒரே வார்டுல தான் நிற்பேன். அந்த வார்டு மாறியெல்லாம் நான் நின்னதும் கிடையாது. ஒரே வார்டுல தான் நிற்பது. நகராட்சியா இருக்கும்போது 41வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர். இப்ப வந்து 33வது வார்டு மாநகராட்சி ஆன பிறகு இதுலயும் வந்து அதே ஏரியா தான், அதே மக்கள் தான் நின்று இப்ப வின் பண்ணி தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் 50% மக்கள் உள்ளாட்சியில மகளிருக்கு ஒதுக்குறாங்களே அந்த இட ஒதுக்கீடுல தான் இன்னைக்கு நான் வந்து துணை மேயரா சிறப்பா செயல்பட்டு இருக்கேன். 50 வார்டுலையும் நான் மேல்மட்ட மக்களை விட அந்த அடித்தட்டு மக்களுக்கு தான் சர்வீஸ் நிறைய பண்ணுவேன். என்னால இயன்ற அளவு என்னுடைய இயல்பை மீறியும் நான் நிறைய செய்திருக்கிறேன். எப்ப எந்த ராத்திரி யாரை கூப்பிட்டாலும் எதுனாலும் ஒரு நம்முடைய ஆசாரிபுரம் அரசு மருத்துவமனையில தான் என்னுடைய ஃபீல்டே நிறைய இருக்கேன் இப்போ. ஏன்னா அங்க வரக்கூடிய மக்கள் வந்து ஒரு வறுமைக்கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் வராங்கல்ல. அப்ப எந்த மக்கள் என்ன கூப்பிட்டாலும் எந்த நேரம்னாலும் ஐயா நான் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஒதுங்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ஈக்குவலா என்னுடைய கணவர் என்ன வச்சிருக்காங்க. எந்த நேரம்னாலும் ஒரு எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் எங்களுக்குள்ள இருக்காது. யாரு என்னன்னு சொன்னாலும் என்னுடைய கணவர் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க, இப்படி என்ன எங்க போனா என்ன வந்தாலும் நான் சொல்ற பதில தான் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கிறதுனால மக்களுக்கு நான் நிறைய இறங்கி சர்வீஸ் பண்ணுவேன். எந்த நைட்னாலும் யார் என்ன தொடர்பு கொண்டாலும் நான் போவேன். ஒரு லேடிஸ் அதுல குறிப்பா சொல்லணும்னா லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனைனா நான் நிறைய செய்வேன். அந்த மாதிரி நீங்களும் வரணும். சரியா, படிங்க, நல்லாவே படிங்க. படிப்பை எக்காலம் கொண்டு விட்டுறாதுங்க. ஆனா செல்போனை விட புத்தகங்களை வாசிக்க கத்துக்கொடுங்க. புத்தகம் வாசிக்கலன்னா எதுவுமே கிடையாது. நீ பாத்தீங்கன்னா ஒரு சிற்பி இருக்கான் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு கல் இருந்து அவர் வடிவமைக்கணும்னா அந்த சிலையை அவன் உருவாக்குகிற அந்த சின்ன உளிய கீழே வைக்க மாட்டார். அப்படிதானா? அது போலதான் அந்த புத்தகம் வாசிக்க வாசிக்க இன்னும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் மேம்படும், அறிவை வளர்த்துக்கலாம். வேற எங்கேயுமே கிடையாது. செல்போன்ல கிடைக்குமா? கிடைக்கவே செய்யாது.
தேவையை பயன்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாருங்க. ஒரு பெண்ணாக உங்கள் வெற்றிக்கு காரணமான முக்கிய குணம் என்ன? எல்லாரையும் அனுசரிச்சு போவோம், எந்த வேறுபாடும் கிடையாது. அவங்க அந்த எந்த வேறுபாடும் யார்கிட்டயுமே காட்ட மாட்டேன். ஏதாவது டென்ஷன் படுத்தது போல வந்தாலும் என்னைய நான் கட்டுப்படுத்தி விடுவேன். அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். எதனால சிரிச்சு விட்டு இயல்பா கடந்து போயிருவேன். எனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல பேச மாட்டேன், நிக்க மாட்டேன், அமைதியா இருப்பேன். உங்கள் சாதனையை அடைய நீங்கள் செய்த முக்கியமான முயற்சி என்ன? முக்கியமான முயற்சின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கணும்னா, சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கான தேவைக்கு கடினமா உழைப்பேன். சரியா, இந்த இடத்துல இருக்கணும். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுடைய கழகத்துக்கு நான் நிறைய உழைச்சிருக்கேன். இந்த பகுதியில தலைவரை செய்யக்கூடிய நல திட்டங்களை கொண்டு சேர்க்கறது, அதே மாதிரி கட்சி சார்பா விழிப்புணர்வுகள் இந்த என்னுடைய பகுதிக்கு என்னுடைய வார்டு மக்களுக்கு அதுவே சென்றடையணும். அதுக்காக என்ன செய்வேன்னா, நான் முதல்ல அந்த குழு தொடங்கினதே அதுக்கான ஒரு காரணம். ஏன்னா இந்த மக்களுக்கு நம்ம அதை எடுத்து சொல்லணும். அது ஒவ்வொரு மக்கள்கிட்டே போனோம். ஏன்னா வார்டுல என்னை பாத்தீங்கன்னா தண்ணி இல்லம்பாங்க, கரண்ட் இல்லம்பாங்க, என்ன தேடி திரிய முடியாதுல்ல. அப்ப மாசத்துல ஒரு நாள் அந்த குழுவுல போய் நான் இருந்துட்டேன்னா ஒட்டுமொத்த மக்களும் அங்க வருவாங்க. வரும்போது அவங்களுடைய குறைகளை எல்லாம் நான் நிறைவாக செய்யும் போது அவங்களே என்ன ஆதரிப்பாங்க தேர்தல் காலங்கள்ல. அதான் எந்த இடத்துலயுமே இப்ப யார்கிட்டையும் விலை பேசி கை நீட்டி வாங்க மாட்டேன். நானும் எதுக்கும் கொடுக்க மாட்டேன். என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு என்னால இழந்த அளவு, அதை முடிஞ்ச அளவு, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்பி வந்தவங்களும் என்னால முடிஞ்சது செய்வேன். முடியலைனாலும் அதுக்கான காரணத்தை அந்த மக்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். ஒவ்வொரு மக்களுக்கான தேவைக்கு கடினமா உழைப்பேன். சரியா, இந்த இடத்துல இருக்கணும். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுடைய கழகத்துக்கு நான் நிறைய உழைச்சிருக்கேன். இந்த பகுதியில தலைவரை செய்யக்கூடிய நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறது, அதே மாதிரி கட்சி சார்பா விழிப்புணர்வுகள் என்னுடைய பகுதிக்கு என்னுடைய வார்டு மக்களுக்கு அதுவே சென்றடையணும். அதுக்காக என்ன செய்யணும்னா, நான் முதல்ல அந்த குழு தொடங்கினது அதுக்கான ஒரு காரணம். ஏன்னா இந்த மக்களுக்கு நம்ம அதை எடுத்து சொல்லணும். அது ஒவ்வொரு மக்கள்கிட்டே போனோம். ஏன்னா வார்டுல என்னை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லம்பாங்க, கரண்ட் இல்லம்பாங்க, ஏன்னா தேடி திரிய முடியாதுல்ல. மாசத்துல ஒரு நாள் அந்த குழுவில் போய் நான் இருந்துட்டேன்னா ஒட்டுமொத்த மக்களும் அங்கே வருவாங்க. வரும்போது அவங்களுடைய குறைகளை எல்லாம் நான் நிறைவாக செய்யும்போது அவங்களே என்ன ஆதரிப்பாங்க தேர்தல் காலங்கள்ல. அதான் எந்த இடத்துலையுமே யார்கிட்டையும் விலை பேசி கைவிட்டு வாங்க மாட்டேன். நானே எதுக்கு கொடுக்கணும். என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு என்னால் எழுந்த அளவு, அதை முடிஞ்ச அளவு, எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அப்படி வந்தவங்களும் என்னால் முடிஞ்சது செய்ய முடியலைனாலும் அதுக்கான காரணத்தை அந்த மக்களுக்கு நான் எடுத்துச்சேன். இந்த கால பெண்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் மேம் சொல்லுவீங்க? இந்த கால பெண்களுக்குன்னா படிங்க, நல்லா படிங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சமூகத்துல எதிர்கொள்கின்ற போது தான் செய்யக்கூடிய தவறை மறைச்சு அடுத்தவங்க மேல பழி போடுறாங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செய்யாத குற்றத்துக்காக கோர்ட்டு வாசல்ல எத்தனை பிள்ளைங்களும் சரிதான். சரியா, அதனால அந்த ஒரு நிலை இல்லாம எந்த பாலின வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கணும்னு நான் விரும்புவேன். பெண்கள் நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் மேம் சொல்லுவீங்க? நம்பிக்கையோட முன்னேறி சொல்லணும், கல்விதான். கல்வி ஒண்ணுதான். என்கிட்ட கேட்ட கல்வி, தனி மனித ஒழுக்கம் வேணும். எவ்வளவுதான் நம்ம படிச்சு எவ்வளவுதான் ஒரு அந்தஸ்துல இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒழுக்கக்கேடா, சின்ன ஒரு ஒழுக்கக்கேடான விஷயத்துல போயிட்டோம்னாலும் டோட்டலா நம்ம படிச்ச கல்வியே நமக்கு கை கொடுக்காது. நம்ம யார் நம்ம இருந்தாலும் சரிதான் சமூகத்திலேருந்தே ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால தனி மனித ஒழுக்கங்கிறது இன்னை இளைய சமுதாயத்தினருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மார்ச் 8 போன்ற தினங்கள் பெண்களுக்கு எப்படி உதவுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னது உதவும், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். மார்ச் 8ன்னு சொல்லும் போது மகளிரிடையே ஒரு சுயமரியாதையோட நம்மளை நடத்துறாங்க. எல்லா இடங்கள்லயும் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் ஒவ்வொரு மகளிரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதனைகளை எடுத்து சொல்லி அவங்கள கௌரவிக்கின்ற போது அது கொஞ்சம் வெளிப்படுது. அப்படிதானே? அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களை போன்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, நாமும் இப்படி வரணும்னு ஒரு இருக்கோம்ல, அந்த ஒரு இது இந்த மார்ச் 8ல இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள்ல பாக்குறோம் வித்தியாசமா. இன்னைக்கு காலையில வர ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த கொலிகிராஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்து அந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது
அது ஒரு வித்தியாசமான இருக்கும்போது அது பார்க்கும்போது அது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நம்மளை இன்னும் கொஞ்சம் கூட இறங்கி செய்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு உள்ளது கிடைச்சு. அது போலதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்ப என்ன தேடி வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல, வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு பயன்படுத்தி விடுவீங்க தானே. அந்த மாதிரி இந்த மார்ச் 8 வந்த பிறகு கொத்தடிமை இல்லை, எனக்கு பெண்ணடிமைத்தனம் முற்று நிறைய குறைவு. அப்படிதானா? நாங்க எல்லாம் படிக்கும்போது எங்க அம்மா பாட்டி எல்லாம் பார்த்தா வெளியில வரணும்னா ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவாங்க. இந்த நிகழ்ச்சிகள் மார்ச் 8 இந்த மாதிரி எல்லாம் வந்த பிறகு கொத்தடிமை பெண்ணடிமை வந்து நூற்றுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% அது குறைஞ்சிருக்கும். அப்படிதானா? இயல்பு எல்லாருக்கும் சமமான கல்வி, சமமான வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சதுனால இது கொஞ்சம் குறைவு. போதுமா? பெண்கள் வேலை மற்றும் குடும்பத்தை எப்படி சமநிலைப்படுத்தலாம்? ஒரு சாதாரண கொஸ்டின் தான். அது நம்ம ஒவ்வொருடைய பெண்களை பொறுத்து தான். ஏன்னா இன்னைக்கு வந்து குடும்பத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த குடும்பம் எப்படின்னு பார்த்தாதான் அந்த பெண்ணுக்கும் வெளியில தலைமை பண்புகளோட நடத்துவாங்க. முதல்ல வந்து குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க, குடும்பம் என்னட்டெல்லாம் கேட்டா இயல்பா தான். என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நீங்க 2 பேரும் படிச்சுட்டு வெளியில தான் இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து வீட்டுல நடந்துக்கிற விதம் அது ஒவ்வொருடைய மனநிலை. இல்லை எவ்வளவுதான் டென்ஷன் ஆகி வந்தாலும் பிள்ளைகள் வீட்டுல இருந்தா முக்கியத்துவம் பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, லேடிஸ் வந்து ஒரு மனநிலையில வந்து ஒரு பாதிக்கப்பட்டதா தான் நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு திறமையா இருக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தா ஆண்களை விட நம்ம தான் வந்து திறமை வாய்ந்தவர்கள். ஏன்னா குடும்பத்தையும் கட்டி காத்து வெளியில உள்ளதையும் நம்ம சமமா பாக்குறோம். அப்படிதான் எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம இருந்தாலும் வீட்டுல கொண்டு வந்து காட்ட மாட்டோம், வீட்டுல உள்ளதை வெளியிலையும் காட்ட மாட்டோம். அப்படிதான். அப்ப இன்னைக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் மனபலமும் இன்னைக்கு லேடிஸுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்க்கக்கூடிய ஒரு லேடியை கூப்பிட்டு கேட்டா எவ்வளவு போல்டா பிள்ளைங்களை எல்லாம் பார்க்கணும் இருக்காங்க. அதே மாதிரி சிங்கிளா இருக்க ஒரு ஆணால முடியுமா? முடியாது. அதனால பெண்கள் தான். இன்றைய இளம் தலைமுறைக்கு ஒரு பொன்மொழி சொல்லுங்கள். எப்படி சொல்ல, இந்த சமூகத்துல ஓடி ஒளியக்கூடிய விண்மீன் மான் கூட்டமாக இல்லாமல் நாளைய விடியலை கொடுக்கும் விண்மீன் கூட்டமாக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். மேம், உங்கள் பார்வையில் ஒரு வலிமையான பெண் என்பதின் அர்த்தம் என்ன? வலிமையான பெண்ணினுடைய அர்த்தம்னா உடம்புல எல்லாம் மன வலிமையில தான் பார்க்கணும். அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு என்னுடைய பார்வையில பல இடங்களுக்கு பல டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிருக்கேன். பார்க்கணும்னு உண்டுன்னா ஒரே ஒரு ஆளை தான் சொல்லுவேன். நம்முடைய மாவட்டத்து ஆட்சியாளர் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி அழகு மீனா IAS அவர்கள் தான். இந்த பெண்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க, நிறைய துறைகள்ல எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்திரா காந்தியை சொல்லலாம். அரசியல்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி ஒரு ரோல் மாடல் தான், இவ்வளோ போல்டா இருந்தாங்க, அப்படி இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு துறைகளையும் நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. IAS இருக்காங்க, IPSல இருக்கிறாங்க, எங்களை போல இருக்கிறாங்க, நகர்மன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி மேம், உங்க வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு வரையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? பயிற்சியும் வரும், பயிற்சி முயற்சி கடின உழைப்பு. என்னுடைய பயிற்சியாலும் முயற்சியாலும் கடின உழைப்பால். சரியா மேம், உங்க வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு வரையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? பயிற்சியும் வரும், பயிற்சி முயற்சி கடின உழைப்பு. என்னுடைய பயிற்சியாலும் முயற்சியாலும் கடின உழைப்பால். சரியா இப்ப எங்களை மாதிரி மாணவ மாணவிகள் எங்க லட்சியத்தை அடைய என்ன செய்யணும்? கடுமையா இப்ப என்னன்னா லட்சியத்தை அடையணும்னா சிலையோடுக்கு வந்து எல்லா திறமையும் இயற்கையாவே கடவுள் கொடுத்துருப்பாரு. அப்படிதான் சிலையவங்களுக்கு இருக்காத ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவங்க பயிற்சியாலும் முயற்சியாலும் எடுத்துக்கிடலாம். உங்கள் பொன்னான நேரத்தையும் புரட்சிகரமான கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. பெண்ணொரு பலம், பெண்ணொரு வெளிச்சம், கனவு காணும் மனம் இருந்தால் உலகே மாற்றும் சக்தி பெண்ணிடம் உள்ளது என்ற வாக்கியத்தினாங்க நீங்க எங்களுக்கு நிறைய சொல்லி தந்தீங்க. எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸை மதிக்கணும், மீடியா பக்கம் அதிகம் போகக்கூடாது, எப்படி இயல்பா எல்லா இடத்துலயும் இருக்கணும், வேற தனி மனித ஒழுக்கம், இதெல்லாம் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஆனா நீங்க அறிவுபூர்வமா இவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கும் இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒவ்வொருவருடைய இலக்கையும் லட்சியத்தையும் அடையலாம். இன்னும் வாழ்த்துக்கள். சரியா? எப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் எதிர்காலம் நல்லா இருக்கும்.
முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.